ஹலோ காய்ஸ். ஸோ ஃபேக்ட் செக் பார்த்துருவோமா? இவர் யூரோப் பற்றி சொல்கிறது உண்மையா இல்லையான்ட்டு வாங்க பார்ப்போம். வாங்கன்னா 2 கோடி ரூபா ஆகுதுன்றாங்க. அதே 2 கோடிக்கு யூரோப் மாதிரி இருக்கிற ஒரு கண்ட்ரில வீடு வாங்கும் போது உங்களுக்கு என்ன கூடவே கிடைக்குதுன்னா கோல்டன் விசா கிடைக்குது. நீங்க டூரிஸ்ட் விசால போனீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டே அந்த டென்யூர் மட்டும் தான் நீங்க ஸ்டே பண்ண முடியும். கோல்டன் விசா நீங்க அங்க போய் வாழலாம், ஒர்க் பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அண்ட் டாப் ஆஃப் இட் வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் யூ கெட் அவுட் ஆஃப் தி கோல்டன் விசா இஸ் யூ கெட் ஃப்ரீ எஜுகேஷன், யூ கெட் ஃப்ரீ ஹெல்த் கேர், ஃப்ரீ இன்சூரன்ஸ். எஜுகேஷன் ஃப்ரீ. என் குழந்தை அது வாட்டுக்கு காலேஜ் வரைக்கும் ஃப்ரீயா படிச்சு முடிச்சிடும். எனக்கு உடம்பு சரியில்லைனா எனக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ரோட்ஸ் நல்லா இருக்கு. இங்க நான் 2 கோடி ரூபா கொடுத்து வெளியே போனா மழை பெஞ்சா தண்ணி வந்து. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு யூரோப்புன்றது வந்து கண்ட்ரி இல்லை, அது வந்து ஒரு காண்டினென்ட். அந்த காண்டினென்ட்டில் வந்துட்டு 28 கண்ட்ரிஸ் கிட்ட இருக்குது. இது வந்து யூரோப்பியன் யூனியன் சொல்லுவாங்க. இவர் சொல்கிற மாதிரி அந்த கோல்டன் விசா வந்துட்டு மினிமம் வந்து 2.5 crores. அதுவுமே எல்லா கண்ட்ரிஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. கிரீஸ், இட்டாலி, போர்ச்சுகல், 4-5 கண்ட்ரிஸ் தான் இந்த கோல்டன் விசா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கோல்டன் விசான்றது வந்து காமன் இல்லை எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் எவ்ரி ஒன். ஆமாம், ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் எவ்ரி ஒன், அது உண்மை தான். பட் வந்து எப்போனா அது வந்து அவங்கவுங்க கண்ட்ரியோட லாங்குவேஜில் படிக்கும்போது தான் அது வந்து ஃப்ரீ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜெர்மனியில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜில் படித்தா தான் அது வந்து ஃப்ரீ எஜுகேஷன். ஸோ நீங்கள் இட்டாலியில் இருக்கீங்கன்னா இட்டாலி லாங்குவேஜில் படித்தா தான் ஃப்ரீ எஜுகேஷனை தவிர நீங்கள் இட்டாலியில் போயிட்டு நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக ஃப்ரீ இல்லை. நீங்கள் ஜெர்மனில் இருந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் படித்தாலும் ஃப்ரீ இல்லை. ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி. அடுத்து வந்துட்டு ஃப்ரீ மெடிக்கல் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு இங்கே மெடிக்கல்ன்றது ஃப்ரீ தான், அக்செப்டட். பட் வந்துட்டு வெயிட்டிங் டைம் அப்படின்றது வந்து இங்கே யூரோப் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகம். அதாவது எமர்ஜென்சி வெயிட்டிங் டைம்ன்றது வந்து. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென்டிஸ்ட் கிட்டேயோ நீங்கள் வந்து ஒரு செக்கப்பு போகணுன்னாலுமே உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு கிடச்சி அது போகிறதுக்கு மினிமம் 30 days to 2 months வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி வந்துட்டு அக்சசிபிள் லைக் வந்துட்டு எமர்ஜென்சி வந்து அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளால் லைக் அக்சசிபிள்ன்றது வந்து இல்லை. அண்டு ரோட்ஸ் பற்றி சொல்கிறாரு. ஆமாம், ரோட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அண்ட் அதுக்குன்ட்டு ஃப்ளட்ஸ் வராது அப்படின்றது இல்லை. எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஃப்ளட்ஸுன்றது வந்து எந்த நாடாக இருந்தாலும் வரதான் செய்யும். ரீசெண்டாக நம்ம துபாயில் பார்த்த மாதிரியே ஜப்பானில் பார்த்த மாதிரியே வரதான் செய்யும். ட்ரைனேஜிங் சிஸ்டம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இங்கே பண்ணியிருப்பாங்க. அது ஒன்று தானே தவிர அது வந்து வராதுன்றது இல்லை. லாஸ்ட் இயரில் கூட செக் வந்து ஃப்ளட்ஸுன்றது வந்து வந்துச்சு கண்டிப்பாக. ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த ரீலை பார்த்தாலும் நீங்கள் வந்துட்டு நம்பிடாதீங்க. அதை தவிர ஃபேக்ட் செக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் யூரோப் பற்றின மித்ஸ் வந்து டீபங்க் பண்ணணுன்னா என்னை டேக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.